ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு வெறித்தனமான படம் தான் கொண்டு வந்திருக்கேன். 2025ல் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் அப்படிங்கிற படத்தோட ஃபுல் ஸ்டோரி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது இந்த படத்தோட 5th பாகம். ப்ரோ, அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க 4 பாகத்தையும் பார்த்தா தான் இந்த படம் புரியுமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த படத்தை நீங்கள் டைரெக்டாகவே பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க நம்ம கதையோட ஹீரோனுக்கு சரியா 1-2 மாதங்களா ஒரு சில மக்கள் ஒரு பெரிய டவருக்கு போகிற மாதிரியும், அங்கே ஒரு விபத்து ஏற்பட்டு அங்க இருந்த ஒட்டுமொத்த மக்களுமே இறந்து போற மாதிரியும் ரொம்ப வினோதமான கனவுகள் திரும்ப திரும்ப வர ஆரம்பிக்குது. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இவ கனவுல பார்த்த ஐரிஸ்னு சொல்லக்கூடிய ஒரு லேடி, அது நம்ம ஹீரோயினோட பாட்டிங்கிற விஷயம் தெரிய வருது. ஒரு கட்டத்துல அந்த பாட்டியை கூட பார்த்துட்டா. ஆனா அடுத்த நிமிஷத்துல இருந்து ஹீரோயினோட குடும்பத்துல இருக்க ஒவ்வொரு ஆளுமே ரொம்ப விகாரமான முறையில இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. உண்மையாவே இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எதுக்காக நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் குறிப்பிட்ட அந்த ஒரு கனவு வருது? இது எல்லாத்துக்குமான பதில கண்டுபிடிச்சாலா, தன்னோட உயிரையும் குடும்பத்தோட உயிரையும் காப்பாத்தினாலா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை பத்தி நம்ம சொல்ல வாங்க வேணும். எல்லா படத்திலும் சும்மா செதுக்கி வச்சிருப்பானோ ஒரு சீனையுமே. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அண்ட் ஹலோ எவ்ரிவான், இது உங்கள் தமிழ் வாய்ஸ் யூனிவர்ஸ் அண்ட் நான் உங்கள் குரு. சோ டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாமா? படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஹர்வர்ட் ஐரிஸ் 2 காதல் ஜோடிகளை தான் காட்டுறாங்க. இந்த ஹர்வர்ட் இருக்கான் இல்லையா, அவன் ஐரிஸோட கண்களை கட்டி வச்சிருக்கான். டேய், எங்கடா கூட்டிட்டு போயிட்டு இருக்க? நான் வேணா என் கண்ணில் இருக்க துணியை எடுக்கவா? ஐரிஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணு, கண்டிப்பா நான் கூட்டிட்டு போற இடம் உனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரின்னு இவளும் பல்ல கடிச்சுக்கிட்டு அமைதியா இருக்கா. அடுத்த கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா கார் ஒரு இடத்துல போய் ஸ்டாப் ஆகுது. கண்ணுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய டவர் இருக்கு. அதோட உச்சியில ஒரு பெரிய கிளப்பும் இருக்கு. அடப்பாவி, இதை இப்பதான் திறந்தானுங்க, என்னால அதை நம்பவே முடியல. ஐரிஸ், இதுக்கே ஷாக் ஆகாத, என் ஃப்ரெண்டு மேல தான் வேலை பார்க்கறான். சோ அவனை வச்சு நமக்காக ஒரு டேபிளையும் புக் பண்ணிட்டேன். சந்தோஷத்துல ஐரிஸும் அங்க இருக்கிற கட்டடத்துக்குள்ள போயிட்டு இருக்கா. அதே டைம்ல அங்க இருக்கிற ரேடியோல ஆபத்து, நெருப்பு அப்படின்னு குறிப்பிட்ட சில வார்த்தைகள் மட்டும் திரும்ப திரும்ப பிளே ஆகிட்டே இருக்கு. கூடவே பக்கத்துல இருக்க ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு சின்ன தொட்டி வேற இருக்கும். அதுக்குள்ள இருந்து ஒரு குட்டி பையன் காசுகளை எடுத்துட்டு இருக்கான். உடனே அங்க வந்து போலீஸும், டேய் தம்பி, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுரா, ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தொட்டியில இருந்து காயின்ஸ் எடுத்தா அது உனக்கு கெட்ட சகுனமா மாறி போயிடும், அங்கிள் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு அந்த குட்டி சாத்தான் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவான். ஏன் குரு இவனை போய் குட்டி சாத்தான்ற, நல்லா அழகா கியூட்டா இருக்கானே அப்படின்னு நினைக்காதீங்க. இவனால தாங்க ஒரு பெரிய சம்பவமே நடக்கும் போது. இந்த குட்டி பையனை நம்ம ஐரிஸும் ஹர்வர்டும் பார்த்துட்டு தான் உள்ள போவாங்க. பில்டிங்கோட என்ட்ரன்ஸ்லயே ஃப்ரீயா போட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அதை வாங்கிட்டு நேரா அங்க இருக்க லிஃப்ட் கிட்ட போகும்போது ஏற்கனவே உள்ள ஒரு 15 பேருக்கு மேல இருக்கானுங்க. அது மட்டும் கிடையாது, அந்த வேலைக்கார லேடி, சார் ஏன் வெளியில நிக்கிறீங்க, நீங்களும் வாங்க, நான் உங்களை மேல கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிறா. சரின்னு 2 பேரும் உள்ள போகும்போது மூட வேண்டிய கதவு என்னடான்னா பாதியிலே ஜாம் ஆகி நிக்குது. மேடம், இதை பார்த்தா நீங்க பயப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும். உள்ள இருக்கிற இந்த வேலைக்கார லேடியே அந்த கதவை இழுத்து மூடுறாங்க. லிஃப்ட் மேல போக போக அந்த இடமே லைட்டா அதிர ஆரம்பிக்குது. ஒரு சந்தேகத்துல ஐரிஸும் லிஃப்ட்ல திரும்பி பார்க்கும்போது மொத்தமா 8 பேர் தான் அந்த லிஃப்ட்டுக்குள்ள போகணும்ன்ற மாதிரியான ஒரு காஷன் மெசேஜ் இருக்கு. ஆனா இந்த பயலுங்க ஏத்திட்டு போறதோ கிட்டத்தட்ட 17 பேர். போதாத குறைக்கு இந்த குட்டி சத்தான் இருக்கான்ல, அவனும் அந்த லிஃப்ட்ல தான் இருக்கான். இந்த லிஃப்டோட தரப்பகுதி முழுக்க முழுக்க வெறும் கண்ணாடியால உருவாக்கப்பட்டது. ஆனா இந்த குட்டி சாத்தானோ அதுல தாவி தாவி குதிச்சு விளையாடிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா லிஃப்டோ மேல இருக்கிற ஹோட்டலுக்கு வந்துருச்சு. இப்போ ஹர்வர்டும் தான் புக் பண்ண டேபிளை பத்தி கேட்கும் போது, சார் என்ன மன்னிச்சிடுங்க, இன்னைக்கு தான் இந்த டவரே நாங்க ஓபன் பண்ணதால எக்கச்சக்கமான டேபிள் புக் ஆயிருக்கு. ஆனா அதுல உங்க பேர் இல்லவே இல்ல. என் ஃப்ரெண்டு மேக் இங்க தான் இருக்கான், அவனை கூப்பிடுங்க, நானே பேசிப்பேன். மன்னிச்சிருங்க சார், அவரை இன்னைக்கு காலையில தான் நாங்க வேலையில இருந்தே தூக்கணும். அட கடவுளே, இப்ப மட்டும் டேபிள் இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா ஹீரோயினுக்கும் அது ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் சார் உங்களுக்கு பணம் கூட தர்றேன், தயவு செஞ்சு எனக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஒரு தனி டேபிள் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கெஞ்ச. ஆனா அது எதுவுமே வேலைக்கு ஆகல. வேற வழியே இல்லாம ஹர்வர்டும் ஐரிஸும் அங்க இருக்க கண்ணாடி வழியால வெளி உலகத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன், ஒழுங்கா உனக்கான டேபிள புக் பண்ணிருக்கணும்ல. அட பரவாயில்ல விடுங்க, நீங்க என் கூட இருக்கீங்களே அதுவே எனக்கு போதும்னு புள்ள நல்ல பாசமா தான் பேசிட்டு இருக்கா. சரி நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் உனக்காக ஒயின் கொண்டு வரேன்னு இப்ப ஹர்வர்ட் அந்த இடத்தை விட்டு போனதுமே ஐரிஸும் லைட்டா வாந்தி வர மாதிரி இருக்கு. அதனால குறுக்க டான்ஸ் ஆடிட்டு இருந்த மக்கள் எல்லாத்தையுமே தள்ளி விட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு இருப்பா. அதே டைம்ல ஒரு ஆளு ஷாம்பைனை ஓபன் பண்ணும்போது அதுக்கு மேல இருந்த ஒரு சின்ன கட்டை பறந்து போய் அங்க தொங்கிட்டு இருந்த ஒரு டெக்கரேஷன் லைட் மேல அடிக்கும் போது அதுல இருந்த ஒரு சின்ன பீஸ் உடைஞ்சு கீழே இருக்க கண்ணாடி தரையிலேயே டப்புன்னு இடிக்குது. அது மூலமா அந்த கண்ணாடியில ஒரு சின்ன விரிசலும் ஏற்படுறது. ஆனா இந்த விஷயத்தை அங்க இருக்கிற யாருமே நோட் பண்ணவே இல்லை. இதுக்கு இடையில ஐரிஸும் ரெஸ்ட் ரூம் கிட்ட வந்திருப்பா இல்லையா, அப்ப இந்த இடத்துக்கு இந்த மேடையில பாட்டு பாடிட்டு இருந்த சிங்கர் பொண்ணு வர்றாங்க. மேடம் என்னாச்சு உங்களுக்கு, நீங்க ஓகே தானே? பரவாயில்ல, வயிறு தான் ஏதோ மாறி இருக்கு. ஓ, நீங்க எத்தனை மாசம்? சரியா தெரியல,
ஆனா ஒரு 2 மாசம் இருக்கும். அப்புறம் என்ன, நல்ல விஷயம் தானே. அட ஏமா நீ வேற, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கூட இந்த விஷயத்த நான் சொல்லல, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ வெளிப்படையா போய் சொல்லு, கண்டிப்பா அவருக்கு உங்க மேல அன்பு இருந்தா உங்களை மனசார ஏத்துப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஐரிஸ் கேட்டுட்டு ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா திரும்ப பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வரும்போது, என் கூட வா, உனக்கு இன்னொரு சூப்பரான விஷயத்த காட்டுறேன் அப்படின்னு இந்த பில்டிங் ஒரு டாப்க்கு கூட்டிட்டு வர்றான். இங்க இருந்து பார்க்கும்போது ஒட்டுமொத்த நகரமுமே பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. அதே டைம்ல அந்த குட்டி சத்தம் இருக்கான் இல்லையா, அவனு இந்த டவருக்கு மேலதான் இருக்கான். அவன் திருடி கொண்டுட்டு வந்த அந்த காயின் இருக்குல்ல, அதை எல்லாம் மாடியில இருந்து கீழே போட்டு விளையாடிட்டு இருக்கான். அதை பார்த்தா கடுப்பான செக்யூரிட்டி, டேய் தம்பி, இங்க இருந்து காயினை கீழே போட்டினா எவன் மண்டையிலாச்சும் விழுந்து ஆளே அல்பாய்ஸ்ல போயிடுவான்டா அப்படின்னு சொல்ல, மன்னிச்சிருங்க அங்கிள், இனிமே நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். செக்யூரிட்டி அந்த பக்கம் போனதும், சரிதான் போயா சொட்ட, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு மறுபடியும் இந்த குட்டி சத்தம் ஒரு காயினை அப்படியே காத்துல தூக்கி போடுவான். ஆனா அது அப்படியே கீழே விழுறதுக்கு பதிலா அதிகப்படியான காற்றுனால இந்த டவருக்கு மேல இருக்கிற ஏசி வெண்டிலேட்டருக்குள்ள போயிடுது. அங்க சுத்திக்கிட்டு இருந்த ஒரு ஃபேனோட கேப்ல போய் லாக் ஆயிடுச்சு. இதுக்கு இடையில ஹெர்வர்ட் வேற நம்ம ஐரிஸ் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவான், அதுவும் கையில ரிங்கோட. பதிலுக்கு அவளும், என்ன மன்னிச்சிடு, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல மறந்துட்டேன், என் வயித்துல நம்மளோட குழந்தை இருக்கு. சரி, இதை கேட்ட அந்த ஹெர்வர்ட் ஏதாவது கோவப்படுவான்னு பார்த்தா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க, ரொம்ப நல்ல பையனா இருக்கான். இந்த டைம்ல என் அளவுக்கு இந்த உலகத்துல யாருமே சந்தோஷமான ஆளா இருக்க முடியாதுன்னு கட்டி பிடிச்சிக்கிட்டு பாசம் மலையை புளிஞ்சவன் ரிங்க எடுத்து ஐரிஸோட கையில மாட்டி விடுறான். அதுக்கப்புறமா திரும்ப ஹோட்டலுக்குள்ள வர்றாங்க, ஜாலியா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க ஆடக்கூடிய அந்த அதிர்வு கூட தாங்க முடியாம டவருக்கு மேல இருக்க அந்த ஹோட்டலை தாங்கி பிடிக்கக்கூடிய இரும்பு கம்பிகள்ல இருந்த நட்டு போல்ட் எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு தெரிச்சிட்டு இருக்கு. இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில ஃபேனுக்கு நடுவில் ஒரு காயின் மாட்டிக்கிட்டு இருக்கும்ல, அந்த ப்ரெஷரால ஃபேனோட ஒரு பக்கம் ரக்கம் மட்டும் உடஞ்சு அங்க இருக்க கேஸ் பைப்ல ஒரு பெரிய ஓட்டையை போட்டுருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா கேஸும் லீக் ஆயிட்டு இருக்கு. இந்த பக்கத்துல ஐரிஸும் ஹெர்வர்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்கல்ல, அந்த ஃப்ளோர்ல வேற கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் விட்டுட்டே இருக்கு. சடனா என்னாச்சுன்னு தெரியல, ஐரிஸுக்கு ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லாமே ஒரு சின்ன இல்யூஷனா டப்பு 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 டப்புன்னு கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது. சோ ஒரு பயத்தோடய அங்க இருக்கிற கண்ணாடி ஃப்ளோரை தாண்டி இவ அப்படியே லைட்டா ஓரத்துக்கு வந்துருவா. அடுத்த நொடியே ஏற்கனவே ஏற்படுத்த விரிசலால ஒட்டுமொத்த கண்ணாடி தரையும் உடையுது. சொல்ல போனா இது மூலமா நிறைய பேர் டைரக்டா தரையில விழுந்து இறந்து போறானுங்க. கடைசியா நம்ம ஹெர்வர்ட் இருக்கான்ல, அவன் மட்டும் அங்க இருக்க ஒரு கண்ணாடி பீஸை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். ஆனா அந்த கண்ணாடி ரொம்ப பதமா இருக்கு. சோ இவனால அதை ரொம்ப நேரத்துக்கு கூட பிடிக்க முடியாது. கையில இருந்து ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்கு. ஐரிஸும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் என்கிட்ட கையை கூடு, நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லுவா. ஆனா பாவம் கடைசியில ஹெர்வர்டுமே அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுவாரு. இதை பார்த்து பயந்து பண்ண பாட்டிக்கு வந்த ஆளுங்க அங்க இருக்க லிஃப்ட் வழியாவும் படிக்கட்டு வழியாவும் ஓடும் போது ஒரு சமையல்காரனை தள்ளி விட்டுருவாங்க. அவன் கையில இருந்த நெருப்பு எல்லாம் பக்கத்துல இருக்க ஆள் மேல கொட்டிட்டான். உடம்பு ஃபுல்லா நெருப்போட ஒரு அம்மா ஓடும்போது ஏற்கனவே இருக்கிற இடத்துல கேஸ் லீக் ஆயிட்டு இருக்கு. கரெக்டா அந்த இடத்துக்கு ஓடி வருவாங்க. இப்ப நெருப்பு அது மேல பட்டதுமே ஒட்டுமொத்த இடமே பயங்கரமா வெடிக்க ஆரம்பிக்குது. அதே டைம்ல சிங்கர் பொண்ணு பாருங்க, தன்னோட பையனை பாதுகாப்பா ஒரு பொட்டிக்குள்ள ஒளிய வைப்பாங்க. அதே டைம்ல ஏற்பட்ட வெடிப்பால பாவம் தன்னோட பையன் கண்ணு முன்னாடியே அந்த சிங்கர் பொண்ணு இறந்து போயிடுவாங்க. மீதி இருக்க ஆளுங்க படிக்கட்டு வழியா ஓடுவாங்க. பின்னாடி ஐரிஸும் ஓட ட்ரை பண்ணுவா. ஆனா பாருங்க, சடனா அந்த படிக்கட்டுக்கு பக்கத்துல இருக்க சுவர்கள் எல்லாம் இடிஞ்சு மொத்த பேருமே அல்பாய்ஸ்ல மேல போயிடுறானுங்க. ஆனா அந்த குட்டி சாத்தான் இருக்கான் இல்லையா, அவன் மட்டும் அந்த படிக்கட்டோட மறுபக்கத்துக்கு ஓடி போயிட்டான். இப்ப ஐரிஸ்க்கு வேற வழியே இல்ல. அதனால அங்க இருக்க லிப்ட புடிச்சு தப்பிக்கலாம்னு இவன் வேகமா உள்ள போறதுக்குள்ளேயே வெறும் 8 பேர் ஏறக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட 20-30 பேர் ஏறுவானுங்க. சொல்ல போனா கதவை லாக் பண்ண கூட இடம் இல்ல. வேலைக்கார லேடி அப்பவும் சொல்லுவா, யோ இறங்கியா கதவை லாக் பண்ணணும்னு. ஆனா அந்த கெஸ்ட் அதையெல்லாம் கேட்கவே இல்ல. உள்ளேயும் போக முடியாம வெளியவும் போக முடியாம கதவுக்கு நடுல இருந்து நல்லா மாட்டிக்கிட்டாரு. அதே டைம்ல ஓவர் வெயிட் காரணமா லிப்டோட கேபிள் சடானா அறுந்து போயிடுது. அந்த கதவுக்கு நடுவுல இருந்த ஆளோட உடம்பு பாதியா நசுங்கி இறந்து போயிடுவான். லிப்டுக்குள்ள இருந்த ஒட்டுமொத்த பேருமே டைரக்டா போய் தரையில் அடிக்கும் போது இப்ப அவங்களுமே இறந்து போயிடுறாங்க. போதாத குறைக்கு டவருக்கு மேல இருக்க அந்த ஹோட்டல் இருக்குல்ல, அது மட்டும் அப்படியே ஒரு பக்கமா சாய ஆரம்பிக்குது. எப்படியோ கஷ்டப்பட்டு ஐரிஸ் மட்டும் அங்க இருக்க சமமான இடத்துக்கு வந்துருவா. ஆனா மீதி ஆளுங்க ஒரு ஓரத்துல போய் ஒதுங்கிடுறானுங்க. அட கொடுமையேன்னு அப்ப இவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பியானோ இருக்கு. அப்போ இப்போ ஒன்று அந்த பியானோ கீழே விழுவுறதுக்கு அப்படியே காத்துக்கிட்டு இருக்கு. அப்போதான் கரெக்டா இந்த குட்டி சாத்தான் ஒரு காயினை தூக்கி போட்டிருப்பான்ல, அது சடனா ஏசி வெண்டிலேட்டருக்குள்ள இருந்து வெளியில உருண்டு வந்து நேரா அங்க இருந்த பியானோ மேல படும். அவ்வளவுதான். ஓவர் வெயிட் காரணமா பியானோ நேரா கீழே சரியுது. அங்க செவுத்த பிடிச்சிக்கிட்டு இருந்த ஒட்டுமொத்த பேரையுமே ஒரேடியா அடிச்சு காலி பண்ணுது. இதே நேரத்துல ரொம்ப சந்தோஷமா தப்பிச்சிடும்னு நினைச்சு அந்த குட்டி சாத்தான் வெளியில வர்றான். அந்த பியானோ நேரா வந்து அவன் தலையிலே விழுந்து சட்னி ஆயிடுறான். உண்மையை சொல்லணும்னா இப்ப இந்த ஐரிஸ் மட்டும் தான் இந்த இடத்துல உயிரோட இருக்க மாதிரி தெரியுது. எப்படி இங்க இருந்து தப்பிக்க போறோம்னு குழப்பத்துல இருக்கும்போது கரெக்டா அங்க இருக்க ஒரு சின்ன பெட்டிக்குள்ள இருந்து
ஒரு குழந்தை கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா அது நம்ம இறந்து போன சிங்கர் பொண்ணு இருக்கால, அவங்களோட பையன். கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹோட்டல் வேற இடிய ஆரம்பிக்குது. எப்படியாச்சும் அந்த பையனையாச்சும் காப்பாத்தலாமேன்னு ஐரிஸ் வேக வேகமா ஓடி வந்து அந்த பையனை தூக்கிடுவா. அதே டைம்ல அந்த மிச்ச மீதி ஹோட்டலுமே இடிஞ்சு விழும். இதுல ஐரிஸும் குழந்தையும் தடுமாறி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்டையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா அவங்க தொங்கலங்க. இடிபாட்டுக்கு நடுவுல ஒரு ஆணி இருந்திருக்கும். அந்த ஆணிக்கு நடுவுல நம்ம ஐரிஸோட விரல் மட்டும் மாட்டி இருக்கு. ஹேவர்ட் போட்டுடும் மோதிரம் இருக்குல்ல, அதுதான் இவங்களை இவ்வளவு நேரமா தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு விரலால ரெண்டு உடம்ப எவ்வளவு நேரத்துக்கு தாங்கிட்டு இருக்க முடியும்? சோ ஒரு கட்டத்துக்கு மேல இவ போட்டு இருந்த அந்த மோதிரம் இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்த ஒட்டுமொத்த சதைகளுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிழிச்சு ஐரிஸ் அந்த பையனும் டைரக்டா தடுமாறி அங்க இருக்கிற பள்ளத்துக்குள்ள விழுந்து இறந்து போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே ஒரு கெட்ட கனவா பார்த்து தூக்கத்தை விட்டு நம்ம கதையோட ஹீரோயின் கண்ணை முழிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, பேய் மாதிரி கத்துறா. ஆக்சுவலா இப்ப கிளாஸ்ல இருக்கா. அப்ப அங்க இருக்கிற ப்ரொஃபஸரும், ஆமா நான் பாடம் இருக்கிறது மோசமா இருக்குன்னு தெரியும், ஆனா இவ்வளவு மோசமா இருக்குன்னு தெரியாதுமா. சரி சரி இன்னைக்கு பாடம் முடிஞ்சிருச்சு, உங்க எல்லாரையும் நான் நாளைக்கு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸையே முடிச்சிருவாரு அங்க இருக்கிற ப்ரொஃபஸர். இருந்தாலும் பாருங்க நம்ம ஹீரோட கண்ணுல ஒரு பயம் மட்டும் அப்படியே தெளிவா தெரியுது. அன்னைக்கு நைட்டு திரும்ப பெட்ல வந்து தூங்கும் போது அதே கனவு நினைச்சு பார்த்து பயங்கரமா கத்தி கண்ணை முழிக்கிறா. உடனே பக்கத்து பெட்ல இருக்க பிள்ளை கடுப்பாயிட்டு, ஏண்டி என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை, எப்ப பாரு பேன்னு கத்திட்டே இருக்கிற, நாங்கெல்லாம் தூங்குறதா இல்ல ஒன்ன பாத்துக்கிட்டே இருக்கிறதா? ஜெனி என்னன்னே தெரியல, கடந்த 2 மாசமா திரும்ப திரும்ப எனக்கு ஒரே கனவு வந்துட்டு இருக்கு. ஆரம்பத்துல இந்த கனவுகளாம் மீனிங் எனக்கு புரியவே இல்லை. ஆனா அந்த கனவுல இருக்கிற ஐரிஸ்ங்கிற அந்த குறிப்பிட்ட லேடி மாதிரியே என் வாழ்க்கையிலையும் என் பாட்டியோட பேரு ஐரிஸ் தான். ஒருவேளை என் பாட்டி சம்பந்தப்பட்ட கனவுகள்ல ஏதோ ஒண்ணுதான் எனக்கு வருதுன்னு நினைக்கிறேன். நான் அவங்கள பார்த்து பேசினா கண்டிப்பா இந்த கனவுகள்ல இருந்து என்னால நிரந்தரமா வெளியில வர முடியும். அம்மா தாயே தயவு செஞ்சு அதை பண்ணு, அப்போதான் நானும் நிம்மதியா தூங்க முடியும்னு ஜெனி புலம்பிட்டு இருக்கா. கட் பண்ணா காலையில விடியுது. இவ படிச்சுட்டு இருந்த காலேஜை விட்டு நேரா இப்ப தன்னோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அப்போ ஒரு நிமிஷம் நம்ம ஆளு அசந்து கண்ணை மூடுனா கூட அதுல திடீர்னு ஐரிஸோட முகம் தான் கனவா வந்து போகுது. அதுக்கப்புறம் நேரா வீட்டுக்கு வர்றான். அங்க இவளுக்கு ஒரு சைனீஸ் அப்பா இருக்காரு. ஏய் லூசு, நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பா போதும் போதும், நான் இங்க வந்தது ஒரு முக்கியமான வேலைக்காக. இந்த டப்பாக்குள்ள அம்மாவோட அம்மா, அதான் அந்த ஐரிஸ் இருக்காங்களே அவங்க தான், அவங்க அனுப்பி வச்ச ஒரு சில லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். இப்போ அதெல்லாம் காணோம். என்னப்பா பண்ணீங்க? உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் வீட்டை ஃபுல்லா நான் சுத்தம் பண்ணிட்டேன். இந்நேரம் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எந்த குப்பை மேட்ல இருக்கோ யாருக்கு தெரியும். சடனா அப்ப நம்ம ஹீரோனோட தம்பிக்காரன் அங்க வர்றான். இளைய ஜோசப்பு எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அடப்பாவி, கேட்டதுக்காச்சும் அக்கா நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு 2 வார்த்தை கேட்டா என்ன? கேட்கலாம் கேட்கலாம், எனக்கு இப்ப வேலை இருக்கு, நான் கசின்ஸோட வீட்டுக்கு போறேன். எது இந்த ஓட்ட ஸ்கேட் போர்டை வச்சுக்கிட்டா? இந்த பாரு நானும் உன் கூட வரேன். நம்ம கசினை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறமா அப்பாவுக்கு பாய் சொல்லிட்டு இவங்களும் கார்ல ஏறி கிளம்புறாங்க. அப்போதான் பேச்சுவாக்குல, இந்த பாருடா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி சொல்லணும், ஆனா தயவு செஞ்சு நீ அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லவே கூடாது. அப்படியா, என்ன விஷயம் அது? டேய் நம்மளோட பாட்டி ஐரிஸ் இருக்காங்கல்ல, அவங்கள நான் பார்த்ததே கிடையாது. இருந்தாலும் ஐரிஸ்னு சொல்லக்கூடிய குறிப்பிட்ட ஒரு பொண்ணை பத்தி எனக்கு கடந்த 2 மாசமா தொடர்ந்து கனவு மேல கனவு வந்துகிட்டே இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கனவுல பார்க்கக்கூடிய அந்த ஐரிஸ்ங்கிற பொண்ணு நம்ம பாட்டி ஒன்று தோணுது. ஸோ நான் அவங்கள பார்த்து பேசி ஆகணும். ஆனா தம்பிக்காரனுக்கோ இவ சொல்லக்கூடிய எதுலையுமே நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறமா வண்டி நேரா கசின்ஸோட வீட்டுக்கு வருது. ஆக்சுவலா இது ஹீரோனோட பெரிய அப்பாவோட வீடு. இவங்களுக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. அதுல ஒருத்தன் இந்த தொப்பிக்காரன். இவனை நம்ம ஜான்னு மைண்ட்ல வச்சுப்போம். 2வது ஆளு இதோ மூக்குல காலமாடு மாதிரி வளையத்தை மாட்டிட்டு இருக்கான்ல, இவனோட பேரு ஜிம்மி. அப்புறம் 3வது ஆளோட பேரு நோவா. கடந்த 2-3 மாதங்களா நம்ம ஹீரோனுக்கு கெட்ட கெட்ட கனவா வந்திருக்கும் இல்லையா? சோ அதனாலயே இங்க இருக்க நோவா கிட்ட ஒழுங்கா பேசி இருக்க மாட்டா. அதனால பதிலுக்கு இவனும் இப்ப ஒழுங்கா பேச மாட்டேங்கிறான். அதுக்கப்புறமா அங்க இருக்க ஆன்டி கிட்ட வந்த அவ, செல்லம் எல்லாம் ஓகே தானே, நீ நல்லா தானே இருக்க? அதெல்லாம் சூப்பரா இருக்கேன். ஆமா அங்கிள் எங்க போனாரு? இதோ வெளியில தான் கார்டனை கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த புற்களை வெட்டக்கூடிய மிஷின் இருக்குல்ல, அதை ஆஃப் பண்ணிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு உள்ள வருவாரு. வாமா என்ன விஷயம், சம்மதமே இல்லாம திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க? அங்கிள் உங்களோட அம்மா அந்த ஐரிஸ் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? எது எங்க அம்மா ஐரிஸா? இப்ப எதுக்கு அந்த பொம்பளைய பத்தி நீ பேசிட்டு இருக்க? இந்த பாரு அது ஒரு பைத்தியம். கிட்டத்தட்ட பல மாதங்களா என்னையும் உங்க அம்மாவையும் வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சு மரணம் உங்களை அப்ப தூக்கிட்டு போகுது, மரணம் உங்களை இப்ப தூக்கிட்டு போக போகுது அப்படின்னு எக்கச்சக்கமா முட்டாள் கதைகளா சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையை சொல்ல போனா என் அப்பா எப்ப இறந்து போனாரோ அந்த நாள்ல இருந்து எங்க அம்மா பைத்தியம் ஆயிட்டாங்க. உடனே ஹீரோயினும், அங்கிள்
நான் சொல்றத தெளிவா கேளுங்க. எனக்கு ஒரு கனவு அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு. அதுல ஐரிஸ்ங்கிற லேடியை நான் பாக்குறேன். ஒருவேளை அது என்னோட பாட்டியா இருந்தா என்ன பண்றது? எனக்கு இந்த கனவுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் பாட்டியை பார்த்து ஏதாவது விசாரிச்சே ஆகணும். மன்னிச்சிருமா, என்னால இதுல உனக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாதுன்னு அங்கிள் அந்த இடத்த விட்டு போயிடுவாரு. அப்போதான் ஹீரோயினும், ஆண்டி நிலைமையை புரிஞ்சுக்கோங்க, இந்த பாரிச்செல்லம் எனக்கு இந்த ஐரிஸை சுத்தமா பிடிக்காது. இருந்தாலும் நீ என்கிட்ட இவ்வளவு கெஞ்சி கேட்கறல்ல, அந்த ஒரே காரணத்துக்காக ஹால்ல ஒரு கபோர்டு இருக்கு. அதுக்கு அடியில நிறைய லெட்டர்ஸ் வச்சிருக்கேன். வேணும்னா அங்க போய் செக் பண்ணி பாரு. உங்க அம்மாவோட அட்ரஸ் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமா ஹாலில் இருக்க அந்த டிராவை திறந்து பார்க்கும்போது ஆண்டி சொன்ன மாதிரியே பாட்டி அனுப்பி வச்ச ஒரு சில லெட்டர்ஸ் இருக்கு. உடனே அந்த அட்ரஸை நோட் பண்ணிக்கிட்டு மிகப்பெரிய காட்டு வழி பாதை அது எல்லாத்தையுமே கடந்து தனிமையில இருக்கக்கூடிய ஒரு மர வீட்டுக்கு வந்திருக்கா. ஆனா வெளியில ஒரு மிகப்பெரிய கேட்டு இருக்கு. இந்த இடம் தனியாருக்கு சொந்தமானது, யாரும் உள்ள வராதீங்க அப்படின்னு போர்டு வேற. ஆனா ஹீரோயின் அது எல்லாத்தையும் கண்டுக்காம அங்க இருக்க கேமராவை ஆன் பண்ணி, நான் உள்ள வர பர்மிஷன் கிடைக்குமா அப்படின்றா. ஏண்டி முட்டா பீஸு, வெளியில அவ்வளவு பெரிய போர்டு வச்சிருக்கான்ல, அப்புறம் என்ன எளவுக்கு உள்ள வரணும்? ஒழுங்கா இந்த இடத்த விட்டு ஓடி போயிடு. பாட்டி, நான் வேற யாரும் கிடையாது, உங்களோட பேத்தி ஸ்டெப்னினா. உடனே உங்களை பார்த்தாகணும், ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசி ஆகணும். சரி சரி அப்படின்னா உள்ள வரும்போது உன் செல்போனு, உன்கிட்ட ஏதாவது வெப்பன்ஸ் இருந்தா கூட அதை அங்க இருக்கிற டிராவில் வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ள வா அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் மெயின் டோர் கதவை திறந்து விடுறாங்க. பார்த்தா உள்ள ஏதோ மிருகங்களை பிடிக்கிற மாதிரி எக்கச்சக்கமான கூர்மையான கட்டைகளையும் ஆபத்தான ஆயுதங்களையும் வெளியில வச்சிருக்காங்க. இப்ப அதெல்லாம் கடந்து அங்க இருக்கிற மர வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்தும் போது வாசல் கிட்ட மாட்டி வச்சிருந்த ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் அது அப்படியே கீழே தொப்புன்னு விழும். இப்பதான் முதல் முறையா நம்ம ஹீரோயினோட பாட்டியவே காட்டுறாங்க. ஏ ஸ்டெப்னி, நகராத, நான் சொல்ற வரைக்கும் அதே இடத்துல நில்லு. ஏன், என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? இல்ல, அவன் என்னை ஏமாத்த பாக்குறான். அவனோட பிடியில மாட்டக்கூடாதுன்னா நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும்னு இவங்க ஒரு சேரை கொடுத்து நம்ம ஹீரோயினை அதுல உட்கார சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஐரிஸும், ஆமா உங்க அம்மா எப்படி இருக்காங்க, எல்லாம் ஓகே தானே? மன்னிச்சிருங்க, உங்களுக்கு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். 7 வயசா இருக்கும்போது அம்மா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையாங்கிறது கூட எங்களுக்கு எதுவுமே தெரியாது. சரி, எதுக்காக என்ன பார்க்க ஆசைப்பட்ட? பாட்டி, எனக்கு கடந்த 2 மாசமா தொடர்ந்து ஒரே மாதிரியான கனவு வந்துகிட்டே இருக்கு. அதுவும் உங்க பேர்ல இருக்கக்கூடிய ஒரு கனவு. நான் அந்த கனவுல ஒரு மிகப்பெரிய டவரை பார்த்தேன். அதுக்கு மேல இருந்த ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் இடிஞ்சு விழுந்தது. அங்க இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் இறந்து போற விஷயத்தையும் நான் பார்த்தேன். உண்மையாவே இது உங்க வாழ்க்கையில நடந்துச்சா? உடனே பதிலுக்கு பாட்டியும், அந்த கனவு எனக்கு நிஜமா நடக்க வேண்டியது, ஆனா வரப்போற ஆபத்து எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு முதல்ல குட்டிச்சாத்தன் கையில அந்த நாணயத்தை தூக்கி போட்டதாலதான் கேஸ் லீக் ஆச்சு. சோ அதை தடுக்கணும்னு நாணயத்தை தூக்கி போறதுக்கு முன்னாடி அந்த சின்ன பையன் கிட்ட இருந்து நான் அதை புடுங்கிட்டேன். அதுக்கப்புறமா ஹோட்டலுக்குள்ள வந்து அங்க இருக்கிற மைக் மூலமா யாரும் உங்க கண்ணாடி கிட்ட நிக்காதீங்க, இந்த இடம் இடிஞ்சு விழ போகுது, நம்ம எல்லாரும் சாக போறோங்கிற விஷயத்த இன்ஃபார்ம் பண்ண. என்னோட இந்த சின்ன முன்னெச்சரிக்கை காரணமா அங்க இருக்கிற எல்லாருமே அன்னைக்கு உயிர் பழச்சாங்க. இருந்தாலும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த மரணம் ஒவ்வொரு நாளுமே அன்னைக்கு உயிர் பழச்ச ஆளுங்களை திரும்ப கொல்ல ஆரம்பிச்சது. ஒரு நிமிஷம் குழம்பி போன ஹீரோயினும், பாட்டி எனக்கு புரியல, மரணம் எல்லாரையும் கொல்லுதா? ஆமா, அன்னைக்கு அந்த டவர்ல உயிர் பழச்ச எல்லாருமே அடுத்த சில வருஷங்களுக்குள்ளேயே 1 by 1 அந்த மரணத்தால ரொம்ப விகாரமா கொல்லப்பட்டாங்க. அதுல ஒரு ஆளு தான் என்னோட கணவர் ஹேவர்டு. உண்மையை சொல்லணும்னா அந்த மரணம் எப்பவுமே தன்னோட வேலையை நிறுத்தாது. ஆனா அந்த மரணம் எங்க இருந்து எப்படி வரப்போகுதுங்கிற உண்மையை நம்ம கண்டுபிடிச்சிட்டா நம்மளால அதுகிட்ட இருந்து ரொம்ப யதார்த்தமா தப்பிக்க முடியும். சோ அதுக்காக தான் நான் ஒரு பெரிய புக்கையே ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு டேபிள்ல இருக்க புக்கை எடுக்கும்போது அங்க இருந்து ஒரு சின்ன லென்ஸை லைட்டா திரும்பும் போது வெளியில இருந்து வரக்கூடிய சூரிய வெளிச்சம் அந்த லென்ஸ் மேல பட்டு அந்த வெளிச்சம் டைரக்டா வீட்டுக்குள்ள கட்டியிருந்த ஒரு பூந்தொட்டியோட கயிறை கொஞ்சம் கொஞ்சமா எரிக்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் பாட்டியம்மா இந்த விஷயத்த பார்த்துட்டாங்க. ஒரு கட்டையை வச்சு அந்த லென்ஸை தள்ளி விட்டுருவாங்க. பாத்தியா, இந்த மாதிரி தான் மரணம் நம்மள எல்லா வழியிலுமே கொல்ல பார்க்கும். சரி, நம்ம இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த மரணங்கிறத நம்ம குடும்பத்துக்கு கிடைச்ச சாபமா நினைக்கலாமே. மரணம் எப்படி வருதுங்கிறத நான் கண்டுபிடிச்சதால அந்த மரணத்தால என்ன கொல்ல முடியல. அதுக்கு பதிலா எனக்கு கேன்சர் கொடுத்துருச்சு. பாட்டி, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான், ஆனா எதுக்காக எனக்கு அந்த கனவுகள் வருது? இந்த பாரு, நம்ம குடும்பத்துல சாகாம இருக்க ஆள் நான் தான். என்னால மட்டும்தான் ஒருத்தரோட மரணம் எப்ப வரப்போறதுங்கிறத சடனா ஒரு இல்யூஷனா பார்க்க முடியும். ஆனா இப்போ நான் நோய் வாய்ப்பட்டு சாக போறதால ஒருவேளை என்னோட சக்திகள் குடும்ப ரீதியா உனக்கு அது வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த புத்தகத்தை பாரு. அந்த மரணம் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா பொருட்களையும் வச்சு எந்தெந்த வகையில கொல்லும்னு எல்லாத்தையுமே நான் ஒரு புக்கா பண்ணி வச்சிருக்கேன். இவ்வளவு நாளா நான் இந்த மரம் வீட்டுக்குள்ள இருந்தேன், அதனாலதான் நீங்க பாதுகாப்பா இருந்தீங்க. ஆனா இப்போ உனக்கு அந்த கனவுகள் வந்ததால உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஆபத்து வரப்போகுது. சோ என்ன போலவே நீயும் இந்த வீட்டுல என் கூட இருந்தாகணும்னு சொல்றாங்க. ஹீரோனுக்கு எப்படி இருக்கும்? அடிப்பொடி
பொடி தாய் கிழவி, உனக்கு ஏதோ பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு அவசர அவசரமா கதவை திறந்து வெளியில ஓடிட்டு இருக்கா. அப்ப உடனே பாட்டியும், இந்த பாரு, நான் சொல்றதை நீ நம்பலனாலும் தயவு செஞ்சு இந்த புத்தகத்தையாச்சும் எடுத்துட்டு போ, இது உன் உயிரை காப்பாத்த உதவியா இருக்கும். ஆனா ஹீரோயினா அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. அவசரத்துல பாட்டி டக்குன்னு கதவை திறந்து வெளியில வர கூட ட்ரை பண்ணுவாங்க. ஆனா எங்க ஒருவேளை அந்த மரணம் இவங்களுக்கு வந்துருவோன்னு ஒரு பயம். ஒரு கட்டத்துல மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு தான் இறந்து போனாலும் பரவாயில்ல, தான் பேர பிள்ளைங்களோட உயிரை காப்பாத்தலாமேன்னு குடுகுடுன்னு வெளியே ஓடி வராங்க. இந்த புத்தகத்தை உன் கூட வச்சுக்கோ, கண்டிப்பா இது உனக்கு உதவியா இருக்கும். பாட்டி, நீங்க சொன்ன எதையும் நான் நம்பவே இல்லை, எனக்கு அது தெரியும். ஆனா நீ இப்ப நம்பக்கூடிய ஒண்ணு நடக்க போகுது, என்னோட மரணம். ஏற்கனவே அது என்கிட்ட வந்துருச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? 2 அடி பின்னாடி போய் நில்லு, உனக்கே அதுக்கான பதில் தெரியும். என்னன்னு பார்த்தா சுத்தி ஃபுல்லா பயங்கரமான காத்து. அப்ப அந்த மரம் வீட்டுக்கு மேல வச்சிருந்த ஒரு சின்ன கூர்மையான கம்பி, அது அப்படியே காத்துல தடுமாறி நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள வரும்போது அந்த ஃபயர் எக்ஸ்டென்ஷன் தொப்புன்னு கீழே விழுந்திருக்கும்ல, கரெக்டா அது மேல இப்ப அந்த கம்பி வந்து விழ சிலிண்டர் வெடிச்சு உள்ள இருக்கக்கூடிய கேஸோட பிரஷரால அங்க விழுந்த கம்பி டைரக்டா பாட்டியோட மண்டையிலே வந்து அடிச்சு முகமே சதைஞ்சு ரொம்ப கொடூரமா அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா பாட்டி சொன்ன எதுவுமே பொய் கிடையாது, அதான் உண்மைங்கிற விஷயம் ஹீரோனுக்கு புரிய வருது. அதுக்கப்புறமா பாட்டியம்மா உடம்ப முறைப்படி அடக்கம் பண்ணியாச்சு. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு பெரிய வேன் வருது. என்னன்னு பார்த்தா உள்ள நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்கிறாங்க. உடனே அங்கிளும் லின்னும், நீ திரும்ப போகலாம்னு மட்டும் நினைக்காத, இன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்தே ஆகணும். வேற வழியே இல்லாம லின்னும் வண்டியை விட்டு கீழே இறங்குறாங்க. அதே டைம்ல நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோயின் ஒரு கோவத்துல இந்த இடத்த விட்டு கிளம்பலாம்னு பார்க்கும்போது தம்பிக்காரன் உள்ள பூந்து, ஏய் ஸ்டெப்னி, நீ எங்க போயிட்டு இருக்க? அம்மா கிட்ட நீ பேசலையா? எது? அவங்க கிட்ட நான் ஏன்டா பேசணும்? 7 வயசுல விட்டுட்டு போனவங்க தானே, வேணும்னா நீ போய் பேசுன்னு கோச்சுக்கிட்டு நம்ம ஆளு திரும்ப தன்னோட வீட்டுக்கு போயிடுவா. அதுக்கப்புறமா பாட்டி கொடுத்த அந்த புத்தகம் இருக்குல்ல, அதுல இருக்க குறிப்புகளை ஓபன் பண்ணி 1 by 1 படிக்க ஆரம்பிக்கிறா. இதுக்கு இடையில இப்ப பாட்டி இறந்து போனதால அங்கிள் வீட்டுல தான் எல்லாருக்குமே சாப்பாடு, அதுக்கான வேலையெல்லாம் தடபுடலா போயிட்டு இருக்கு. அப்ப இந்த முட்டா பீஸ் ஜானு மேல இருந்த ஒரு கண்ணாடி கிளாஸ தொப்புன்னு கீழே போட்டு உடச்சிடுவான். அட ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணி தொலைறீங்க அப்படின்னு நோவா திட்டிக்கிட்டே இந்த இடத்த கிளீன் பண்ணுவான். அப்ப அங்க இருக்க ஐஸ் கட்டிகளுக்கு நடுவுல ஒரு கண்ணாடி பீஸ் இருக்கும், அதை இவ கவனிக்காமலேயே விட்டுருவா. இதுக்கு இடையில ஜிம்மி அடுப்பையெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு பீர் பாட்டிலை எடுத்து அந்த அடுப்புக்கு பக்கத்துல வச்சுட்டு அந்த இடத்தை விட்டு போயிடுவான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்கிளோட பேச்சை கேட்டு லின்னு இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. வரும்போது குக்கீஸும் கொண்டு வந்திருப்பாங்க. ஜோசப்பும் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு, அம்மா குக்கீஸ் சூப்பரா இருக்கு, நீங்க இதுக்குள்ள கடலை போட்டீங்களோ? ஆமா ஆமா. இதை கேட்டதும் ஜான் 2 அடி பின்னாடி போறான். ஏன்னா இவனுக்கு கடலைன்னா சுத்தமா ஆகாது, கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டா கூட சாகுற அளவுக்கு இவனுக்கு அவ்வளவு அலர்ஜி இருக்கு. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தருமே ஜூஸை ஊத்த ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா இப்போ அந்த கண்ணாடி பீஸ் நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்காங்களே, அவங்க கிளாஸ்ல இருக்கு. இன்னொரு பக்கத்துல ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ புக் படிக்க ஆரம்பிச்சதுமே ஒரு காத்து அடிச்சு பக்கத்துல இருக்க போட்டோ ஒண்ணு தொப்புன்னு கீழே விழுது. அதுல இருக்க ஒரு கண்ணாடி பீஸ் மட்டும் கரெக்டா இவ கால் கிட்ட வரைக்கும் சறுக்கிட்டு வருது. ஒருவேளை தான் குடும்பத்தை சேர்ந்த யாரோ ஒரு ஆளு சாக போறாங்க போல, உடனே அவளை காப்பாத்தி ஆகணும்னு வேக வேகமா அங்கிளோட வீட்டுக்கு கிளம்புறா. அந்த பக்கத்துல ஜானும் ஜோசப்பும் அழகா அங்க இருக்க ஸ்பிரிங்ல தாவி குதிச்சு விளையாடிட்டு இருக்கானுங்க. இதுக்கு இடையில ஹீரோயினோட அப்பா ஜூஸை குடிக்கலாமேன்னு போகும்போது, டேய் மகனே வெயிட் பண்றா, நானும் உன் கூட விளையாட வரேன்னு ஜூஸை பாதியிலேயே கீழே வச்சிருவாரு. இதுக்கு இடையில ஆண்டி ஜிம்மி வச்சுட்டு போன பீர் பாட்டில் இருக்குல்ல, அதை தெரியாதனமா தள்ளி விடும்போது அது கரெக்டா பக்கத்துல இருந்த புற்கள் எல்லாம் வெட்டுறதுக்காக ஒரு மிஷின் வச்சிருப்பாங்கல்ல, அதோட பட்டனை ஆன் பண்ணி விட்டுருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கிற ஹோர்ஸ்ல பிரஷர் ஏறிக்கிட்டே இருக்கு. இதே டைம்ல கரெக்டா ஹீரோயின் அங்க வந்துட்டா. இவ உள்ள வந்ததுமே ஜான் குதிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஸ்பிரிங் இருக்குல்ல, அது டப்புன்னு கிழிஞ்சிரும். இத பார்த்து ஹீரோயினோட அப்பா திசை திரும்பிடுறாரு. இவங்க வச்சிருந்த ஒரு சின்ன பிரிக்ஸ தள்ளி விட்டுருவாரு. அது நேரா நைனா வச்சிருந்த ஜூஸ் இருக்குல்ல, அதுல பட்ட கண்ணாடி பீஸ் மட்டும் நேரா தரையில விழுந்துரும். சிரிச்சுக்கிட்டே அங்கிளும், சரி பயப்படாதீங்க, ஒன்னும் ஆகல, எல்லாம் சேஃபா தான் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பொறுமையா நடந்து வரும்போது கீழே கிடக்குற கண்ணாடி பீஸ் இருக்கு இல்லையா, அதுல காலை வச்சுக்கிட்டாரு. அடிப்பக்கத்துல இருந்து மேல் பக்கம் வரைக்கும் அந்த கண்ணாடி இறங்கிட்டு அப்ப பயங்கரமா வீசின காத்தால ஒரு கட்டை நேரா சாஞ்சு அங்க புல்லு வெட்டக்கூடிய அந்த மிஷின்ல போய் தொப்புன்னு விழும். வண்டி இப்போ முன்னாடி போறதுக்கான பட்டனு ஆன் ஆயிடுச்சு. அம்புட்டு தான் அங்கிள் தடுக்கி விழுந்த அதே நிமிஷத்துல வண்டி ஃபுல் பிரஷரோட அங்கிளோட மூஞ்சில மேல ஏறிடும். சல்லி சல்லியா முகத்தை கிழிச்சு ரொம்ப கொடூரமா அதே இடத்துல நைனாவை போட்டு தெளிடும். இந்த சம்பவத்தை குடும்பத்துல இருக்க மொத்த பேரும் பார்த்து மறந்து போறானுங்க. அடுத்து என்ன, அங்கிளுக்கும் கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை
புத்தகத்தை ஒட்டியாச்சு. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா பாட்டி சொன்ன விஷயங்கள் உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற பயத்தால இவங்க பாட்டி கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த புத்தகத்தை திறக்கும் போது முதல் பக்கத்துல 1980 அந்த குட்டி சத்தம் கையில இருந்து ஒரு நாணயத்தை வாங்கியிருப்பாங்கல்ல ஐரிஸ், அதே நாணயம் ஒரு சின்ன டேப் மூலமா ஒட்டப்பட்டு இருக்கு. இப்ப இதை பார்த்து முடிச்சுட்டு அந்த புத்தகத்துல இருக்க எல்லா குறிப்புகளையுமே ஒன் பை ஒன்னா நம்ம ஹீரோயின் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இதுக்கு முன்னாடி இறந்து போனவங்களோட ஒட்டுமொத்த ஃபேமிலி டீடைல்ஸுமே கிடைக்குது. அப்ப இங்க வந்த தம்பிக்காரன், அக்கா இதெல்லாம் என்ன டே, அங்கிள் ஒன்னும் சாதாரணமா இறந்து போகல, ஐரிஸ் ஏற்கனவே இதெல்லாம் நடக்கிற மாதிரி கெஸ் பண்ணியிருக்காங்க. உடனே அதை மற்ற ஆளுங்களுக்கு புரிய வைக்கணும்னு காலையில விடிஞ்சதுமே புக்ல இருக்க விஷயங்களை ஒன் பை ஒன்னா புரிய வைக்கிறா. பாருங்க 1980 என்னோட பாட்டியான ஐரிஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் முதல் முறையா டவர்ல இறந்து போக இருந்த ஆளுங்க எல்லாரோட உயிரையும் காப்பாத்தினாங்க. ஆனா அதுக்கப்புறம் கூட அந்த மரணம் விடாம அவங்கள துரத்தி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே கொல்ல ஆரம்பிக்குது. பிரச்சனை இது மட்டும் கிடையாது, அன்னைக்கு டவர்ல காப்பாற்றப்பட்ட ஆளுங்க மட்டுமே இறந்து போகல, அவங்களோட ரத்த சொந்தங்களா யார் யார் இருக்காங்களோ அவங்களும் இறக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா என் அப்பா அப்புறம் இங்க இருக்க ஆண்டி இந்த 2 பேருமே என் பாட்டியோட ரத்த சொந்தங்கள் கிடையாது. சோ அவங்களுக்கு இந்த மரணத்தின் மூலமா எந்த ஒரு ஆபத்தும் வராது. ஆனா மீதி இருக்க நம்ம எல்லாருமே மூத்த சொந்தங்கள். பாட்டிக்கு பிறந்த பசங்கள்ல மூத்தவர் அங்கிள் தான். சோ அவர் முதல்ல இறந்திருக்காரு. அடுத்து அவங்களோட பசங்கள்ல யாரு மூத்தவங்களோ அவங்க தான் இறப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஜிம்மியோட உயிருக்கு தான் ஆபத்து. அவனுக்கு அப்புறம் நோவா, கடைசியில ஜானுக்கு ஆபத்து வரும். இந்த ஃபேமிலி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னோட அம்மா முதல்ல அவங்க இறந்து போவாங்க. அவங்களுக்கு அப்புறம் நான், எனக்கு அப்புறம் தான் என் தம்பி இறந்து போவான். இதுதான் இந்த மரணத்தோட பேட்டர்ன். ஆண்டிக்கு இதெல்லாம் கேட்டு சமக்கம், ஏமா என் புருஷன் இறந்து போய் 2 நாள் கூட ஆகல, நீ அடுத்து எவன் சாக போறான்னு என்கிட்ட கதை விட்டுட்டு இருக்கியா? புரிஞ்சு போச்சு, உன் பாட்டியான ஐரிஸ் இருக்காங்களே அவங்கள மாதிரியே தான் நீயும் பைத்தியமா மாறிட்டு இருக்க, ஆளை விட்டு குந்தாணி அப்படின்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. அப்போ உடனே ஹீரோயினோட அம்மா ஆக்சுவலாக குழந்தையா இருக்கும்போது இதே மாதிரி என்கிட்டையும் நிறையா புலம்புவாங்க, ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. ஓ அப்படியா, 7 வயசாக இருக்கும்போது என்னையும் ஜோசப்பையும் அம்போன்னு விட்டுட்டு போன ஆள் தானே நீ, இப்போ என்னமோ நல்லவங்க மாதிரி வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அம்மாவே திட்டிட்டு உள்ளே போயிடுவா. கட் பண்ணா இன்னைக்கு நைட் ஆகுது. ஆக்சுவலாக நம்ம ஜிம்மி இருக்கான்ல, இவன் ஒரு டேட்டூ ஷாப்பில் வேலை பார்க்குறான். உடம்புல கடுக்கா மாட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலையை கூட இந்த பையன் உள்ள பார்த்துட்டு இருக்கான். அன்னைக்கான வேலையை முடிச்சுட்டு கடையை லாக் பண்ணிட்டு அப்பாவோட ஞாபகமா தன் கையில ஒரு சின்ன டாட்டூ போட்டுட்டு இருப்பான். இதுக்கு இடையில ஹீரோயின் வேற, ஏண்டா நீ பாதுகாப்பா தானே இருக்க, எல்லாம் ஓகே தானே, சரிதான் போடி முண்டக்கு நீ அப்படின்னு இவன் கெட்ட வார்த்தையில திட்டிட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவன் சாங் பிளே பண்ணிக்கிட்டு டாட்டூ போடும்போது அங்க ஸ்பீக்கருக்கு மேல இருந்த ஒரு பொம்மை பக்கத்துல இருக்க டேபிள்ல விடும். அங்க இருந்த திங்ஸ் எல்லாம் உருண்டு ஒரு ஜாடியை கீழே தள்ளி விட்டுரும். அட கடவுளே, இதையும் நான் தான் கிளீன் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கோபத்துல உட்காந்து இருந்த சேரை தள்ளும் போதே அது டைரக்டா நகர்ந்து பின்னாடி இருந்த ஒரு கேனை தள்ளி விட்டுரும். அதுக்குள்ள இருந்து நெருப்பு பட்டா எரியக்கூடிய ஏதோ ஒரு லிக்விட் இப்ப ஊத்திட்டு இருக்கு. ஜிம்மி உடஞ்சு போன கண்ணாடிகளை ஒன் பை ஒன்னா எடுத்துட்டு இருப்பான். அப்ப சீலிங்ல இருக்க ஃபேனுக்கு பக்கத்துல அலங்காரத்துக்காக ஒரு சின்ன சின்ன சங்கிலிகளை கட்டி வச்சிருப்பானுங்க. அதுல ஒண்ணு டக்குனு புடுங்கிட்டு வந்து இவன் மூக்குல மாட்டிருந்த வளையத்தோட சேர்ந்து லாக் ஆயிடும். அவசர அவசரமா பையன் கழட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதே டைம்ல ஃபேன் வேற பொறுமையா சுத்தும் போது செயினோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா இவன் மூக்கையும் இழுக்க ஆரம்பிக்குது. வழியில பயந்துகிட்டு பக்கத்துல இருக்க கட்டை மேலாம் ஏறுவாங்க. அப்ப மறுபடியும் தெரியாதனமா அங்க இருந்த ஒரு சின்ன லைட்டை தள்ளி விடும் போது அது ஏற்கனவே தலையில ஊத்திட்டு இருந்த லிக்விட் இருக்குல்ல, அதுல போட்டு தீ பிடிச்சிச்சு. கடைசியில அந்த ஒட்டுமொத்த கடையுமே எரியற மாதிரி தெரியுது. இதுல அந்த ஜிம்மி உயிர் பழச்சானா இல்லையாங்கிறத தெளிவா காட்டல. இந்த இடத்துல கட் பண்ணா காலையில விடியுது. நம்ம ஹீரோயின் தம்பிக்காரனை உசுப்பி விட்டு, ஏண்டா ஜிம்மிக்கு நான் எவ்வளவோ கால் பண்ணேன், இப்போ வரைக்கும் ரீச் ஆகல, உனக்கு ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணானா? இப்போ வரைக்கும் இல்ல. சரிப்பா, முதல்ல அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாமேன்னு இவங்க கார்ல போகும்போது அப்பதான் தம்பிக்காரனும், அக்கா லாஸ்டா ஜிம்மி தன்னோட டேட்டூ ஷாப்ல தான் இருக்கிறதா சொன்னான். சரி அங்க போலாம்னு வண்டி எடுத்துக்கிட்டு வந்தா இங்கதான் நம்ம தம்பிக்காரன் இன்னொரு குண்டை தூக்கி போடுறான். அக்கா பக்கத்துல ஏதோ டாட்டூ ஷாப் மொத்தமா தீ பிடிச்சி எரிஞ்சு போயிருக்குன்னு செய்தி வந்திருக்கு. ஐயோ அப்படின்னா ஜிம்மி தான் இறந்து போயிட்டான் போலன்னு ஹீரோனுக்கு பயம் வேற. அப்ப டக்குன்னு யாரோ ஒரு ஆள் மேல வண்டி அடிக்க, யாருன்னு பார்த்தா அது நம்ம ஜிம்மி. ஏண்டா நீ இன்னும் சாகலையா, ஏன் சாகணும்னு வேணா முட்டை மந்திரிச்சிட்டு வாயேன் கேட்குறா பாரு கேள்வி. இல்லடா ஏதோ டாட்டூ ஷாப்பு தீ பிடிச்சிருச்சாமே. ஆமா ஆமா ஏன் டாட்டூ ஷாப் தான், ஆனா நான் ஜாக்கெட் போட்டு வந்தேன், அதனாலதான் எனக்கு பெருசா எந்த ஒரு காயங்களும் இல்ல. பாத்தியா உன்னோட கெஸ்ஸிங் தப்பா போயிடுச்சு, நான் வீட்டுக்கு போறேன்ப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. பின்னாடியே ஹீரோயினும், டேய் சொல்றதை கேளுடா, உன் உயிருக்கு ஆபத்து. அப்பதான் பக்கத்துல இருக்க மரத்துல இந்த மரக்கிளைகளை அறுக்கிறதுக்காக ஒரு கட்டிங் மிஷின் இருக்க விஷயத்த கவனிக்கிறா. டேய் அந்த பக்கம் போகாதடா, உன் மேல எதுவும் விழுந்துட போகுது. ஏண்டி அந்த மிஷினுக்கு என்ன உயிரா இருக்கு, இப்ப சமபரியா கொஞ்சம். அடுத்த கொஞ்ச நேரம் அப்புறமா முன்னாடி ஒரு 2 பசங்க ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினும், டேய் பாத்து போடா உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. எது
இந்த ஃபுட்பால் அடிச்சு தான் நான் சாக போறேன்னா ஏடி சும்மா கதையை சொல்லிட்டு இருக்காத. ஒரு சின்ன கெஸ்ஸிங்ல ஹீரோனும் இதோ பாரு அந்த பந்தை அடிச்சு நீ சாக மாட்ட, ஆனா மரத்துல சாத்தி வச்சிருக்கிற அந்த மிஷின் சரிஞ்சா அதுக்கு பக்கத்துல இருக்க ப்ளோயரை வச்சு இடத்த சுத்தம் பண்ணிட்டு இருக்கிற ஆள் மேல பட்டுச்சுன்னு வையன், அவர் தன்னையே அறியாம ப்ளோயரை ஃபுட்பால் விளையாடக்கூடிய அந்த பக்கமா திருப்புவாரு. அதனால அந்த பசங்களும் பந்த ஓ மேல அடிச்சு உனக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்றது? அடேங்க அப்பா, நடக்காத விஷயத்த கூட நீ இவ்வளவு அழகா தத்ரூபமா சொல்றியே. அதே டைம்ல அந்த இடத்துக்கு குப்பல்ல கூடிய ஒரு வண்டி வருது. டேய் இதுகிட்ட இருந்து நீ சேஃபா இரு. எது இந்த வண்டியை பார்த்து நான் பயப்படணுமான்னு இவன் வண்டியை கூடவே கதகதா பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். அதே டைம்ல அங்க வந்து நோவா நம்ம ஆளுங்க யாரையுமே பெருசா கண்டுக்காம வழக்கம் போல ஜாக்கிங்காக வெளியில போயிடுவா. குப்பை வண்டி இங்க இருந்து பக்கத்து வீட்டுக்கு போகும்போது நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி மரத்துல வைக்கப்பட்டிருந்த மிஷின் காத்துல தடுமாறி பக்கத்துல கார்டன் வேலை பார்த்துட்டு இருந்த ஆள் மேல விழுந்துரும். அவர் கையில இருந்த ப்ளோயரை ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்த பசங்க பக்கம் திருப்பும் போது அவங்க கண்கள்ல தூசி பட்டதால ஓடி போயிட்டு நம்ம நோவா இருக்கா இல்லையா, அவ தலையில பட்டு குப்பை தொட்டியில விழுந்துருவா. ஏற்கனவே குப்பை வண்டி தான் ரெண்டாவது வீட்டுக்கிட்டே போயிடுச்சுல்ல, சோ நோவாவை குப்பையோட சேர்த்து வண்டிக்குள்ள கொட்டிரும். இதை பார்த்து பயந்து போன ஹீரோயின், ஜிம்மி அப்புறம் நம்ம ஜோசப்னு 3 பேருமே ஓடி வந்து அந்த வண்டியை நிறுத்த ட்ரை பண்ணுவாங்க. ஆனா கொடுமைக்குன்னு பாத்தீங்கன்னா உள்ள உட்கார்ந்து இருக்கிற டிரைவரை பாருங்க, ஜம்முன்னு பாட்டு கேட்டுக்கிட்டு சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம லூஸ் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கான். இந்த சின்ன கேப்ல நம்ம ஹீரோயின் ஒரு பக்கத்துல அந்த வண்டிக்கு மேல ஏறிட்டாங்க. உள்ள கொட்டப்பட்ட குப்பை இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே அந்த வண்டியை கொஞ்சம் கொஞ்சமா நசிக்க ஆரம்பிக்குது. எப்படியாச்சும் அதுக்குள்ள நோவாவை காப்பாத்திடலாமே அப்படின்னு இவனும் கையை கொடுக்கறா. அதே டைம்ல ஜோசப் ஜிம்மியும் வண்டிக்கு முன்னாடி ஓடி போயிட்டு அந்த டிரைவரை யோ வண்டி ஆஃப் பண்ணுன்னு கத்துறானுங்க. ஆனா அந்த அளவுக்கு கேட்கல போல. இதே டைம்ல வண்டிக்கு பேக் சைடுல இருக்கிற நம்ம ஹீரோயின் நோவாவோட கையை பிடிச்சி தூக்க ட்ரை பண்ணிருப்பா. ஆனா அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மிஷின் குப்பையோட சேர்த்து நோவா உடம்பையும் நசிக்கிறோம். மிஞ்சினது அவளோட பாதி தலை அரை கை மட்டும்தான். குடும்பத்துல இன்னொரு ஆளும் இறந்து போயிட்டாங்க. இப்ப இந்த ஒரு சம்பவத்தை கண்ணுக்கு நேரா பார்த்ததுக்கு அப்புறமா எவனாச்சும் ஹீரோயின் சொல்றத நம்பாம இருப்பானா? மரண பீதியில உட்காந்துட்டு இருக்கானுங்க. அப்பதான் ஹீரோயின் என்ன பண்றாங்க, என்னோட கெஸ்ஸிங் தப்பா போயிடுச்சு. ஒரு குடும்பத்துல மூத்தவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா பெரிய பசங்க சின்ன பசங்கன்னு பாரபட்சம் இல்லாம அந்த மரணம் கிடைக்கிற ஆளுங்க எல்லாரையுமே கொல்லும்னு நினைக்கிறேன். சடனா அங்கிள் பொண்டாட்டி உள்ள பூந்து, இல்லம்மா உன்னோட அனுமானம் தப்பு கிடையாது, நீ சரியா தான் கெஸ் பண்ணிருக்க. இல்ல என்ன சொல்றீங்க, உங்க குடும்பத்துல மூத்த பையன் அது இந்த ஜிம்மி தானே? அடையாமா நீ வேற, ஜிம்மி என்னோட பையனே கிடையாது. அதாவது உன் அங்கிள் மூலமா பிறந்தா மட்டும்தான் இந்த ஜிம்மி என்னோட பையனா இருப்பான். ஆனா இவன் உன் அங்கிளுக்கு பிறக்கல, லேரிங்கிற இன்னொரு ஆளுக்கு பிறந்தான். அடே குந்தாணி ஆத்தா, என்னடி சொல்ற? நான் உன் புள்ள இல்லையா? அட ஆமா தம்பி, உன் அப்பாவுக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்துச்சு. அதான் அந்த டைம்ல எனக்கு ஒரு அன்பு வேணும்னு லேரிய உசார் பண்ணி அவங்க கூட ஒண்ணு முன்னமா இருந்தானா, அப்ப பிறந்த வாரிசு தான் நீ. ஜிம்மியால இதை ஏத்துக்கவே முடியல. அழுதபடியே பையன் குடுகுடுன்னு வெளியில போயிட்டு இருக்கான். அவனை சமாதானப்படுத்த ஆண்டி வெளியில போயிடுவாங்க. இப்ப மீதி இருக்க ஜானும் அடுத்து நான் தான் சாக போறேன்ல, என் உயிரை காப்பாத்த கண்டிப்பா ஏதாவது வழி இருக்கும்ல. உடனே ஹீரோனோட அப்பா உள்ள பூந்து, டேய் ஜான் இதெல்லாம் உண்மை கிடையாதுடா, எல்லாமே யதார்த்தமா நடந்திருக்கு. இருந்தாலும் அதே டைம்ல இந்த மனைவியான லின் உள்ள பூந்து, இல்ல எனக்கு என் பொண்ணோட பேச்சுல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓஹோ 7 வயசா இருக்கும் போது பிள்ளைங்க புருஷன்னு எல்லாரையும் விட்டுட்டு போன நீ இப்ப எது நல்லது கெட்டதுங்கிற விஷயத்த பேசுறியான்னு அவன் கோச்சுக்கிட்டு உள்ள போயிடுவான். அப்ப உடனே ஹீரோயினும் மரண புத்தகத்துல கடைசி பக்கத்துல ஏதோ ஜேபிங்கிற ஒரு ஆளு உயிர் பழச்ச யாரோ ஒருத்தரை கண்டுபிடிச்சதா ஒரு சின்ன பேப்பர் ஒட்டி இருக்கு. ஒருவேளை இது யாரு என்னங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டிப்பா அது நமக்கு உதவியா இருக்கும். அப்ப உடனே இல்லைன்னும் ஒரு நிமிஷம் இரு, நானும் அங்கிளும் பாட்டியை விட்டு தனியா வந்ததுக்கு அப்புறமா அம்மா அடிக்கடி எனக்கு ஒரு சில லெட்டர்ஸ் அனுப்புவாங்க. அதுல ஒரு ஹாஸ்பிட்டலோட பேரை மென்ஷன் பண்ணி அனுப்புனாங்க. கூடவே ஜேபிங்கிற என்னோட ஃப்ரெண்டு அங்கதான் வேலை பார்க்கறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த மருத்துவமனையோட பேரு ஹோப் ரிவர்னு நினைக்கிறேன். ஜோசப்பும் ஆன்லைன்ல செக் பண்ணி பார்க்கும்போது உண்மையாவே அந்த மாதிரி ஒரு மருத்துவமனை இருக்கு. உடனே ஹீரோயினும் லின்னும் அப்புறம் நம்ம ஜோசப் இந்த 3 பேருமே இங்க இருந்து கிளம்பலாங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. பின்னாடியே ஜானும் வர்றேன்னு சொல்லுவான். எப்பா ஒரு நிமிஷம் இருப்பா, நீ எல்லாம் எங்கேயும் வரக்கூடாது, நாங்க போக போறது ஹைவேல. பாட்டியம்மா இந்த புத்தகத்துல ஹைவேல ஏற்படக்கூடிய விபத்துகளை பத்தி ஆயிரக்கணக்கான மெசேஜை விட்டுட்டு போயிருக்காங்க. அதனால நீ எங்க கூட வர்றது ஆபத்து, சோ வீட்லயே பாதுகாப்பா இரு. எது வீட்லயா? ஏமா வீட்ல எப்படி எல்லாம் இறந்து போவாங்கன்னு உன் பாட்டியம்மா 600க்கும் மேற்பட்ட குறிப்புகளை எழுதி வச்சிருக்காங்கன்னு நீ தானே சொன்ன. இங்க இருந்து நான் சாகிறதுக்கு உன் கூட வந்தா உன்னால கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? சோ நான் உன் கூட வர்றது மட்டும்தான் சேஃப்.
சரின்னு வேற வழி இல்லாம பார்த்து பார்த்து பையனை அம்மாவோட வேன்ல ஏத்துறாங்க. ஆனா அதே டைம்ல பின்னாடி நம்ம ஜிம்மி வர்றான். நான் வேற ஒரு ஆளுக்கு பிறந்தாலும் கூட ஜான் எனக்கு தம்பி தான், சோ நான் அவனுக்கு துணையா வருவேன்னு இப்ப இவனும் வண்டியில ஒட்டிப்பான். நம்ம ஆளுங்க கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் டைரக்டா முன்பக்கத்துல ஒட்டி இருக்கிற இவரோட போட்டோவையும் தம்பியோட போட்டோவையும் கவனிக்கிறா. உடனே லின்னும் ரொம்ப யோசிக்காத, உங்களை எனக்கு பிடிக்காம நான் உங்களை விட்டுட்டு பிரிஞ்சு போகல, யாருக்கிட்டையும் சொல்லாத விஷயத்த இப்ப நான் சொல்றேன். சின்ன வயசா இருக்கும்போது உன்னோட பாட்டி ஐரிஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்னையும் அங்கிளையும் வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சு நீ எங்கேயும் போக கூடாது, உனக்கு மரணம் அப்படி வரும் இப்படி வரும் அப்படின்னு எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் எப்படியோ அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி வெளியில வந்துட்டோம். இருந்தாலும் எனக்குன்னு ஒரு குழந்தை, அதாவது நீயும் ஜோசப்பும் பிறந்ததுக்கு அப்புறமா என் அம்மா சொன்ன விஷயங்கள் என் தலைக்குள்ள ஓட ஆரம்பிச்சது. நீங்க அப்படி இறந்து போயிருவீங்களா, இப்படி இறந்து போயிருவீங்களா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஒருவேளை எங்க அம்மா எங்களுக்கு என்ன பண்ணாங்களோ அதே விஷயத்த நான் உங்களுக்கு பண்ணி கஷ்டப்படுத்திடுவனோ அப்படிங்கிற ஒரு பயத்தால எதுவும் சொல்லாம உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன். சோ இதுலயே தன்னோட அம்மா கெட்டவங்க இல்ல அப்படிங்கிற விஷயம் நம்ம ஆளுக்கு தெளிவா புரிஞ்சு போகுது. அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு அந்த ஹோப் ரிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவமனைக்கு வந்துட்டாங்க. ஜேபி டாக்டரை பார்க்கலாம்னு ஒரு அறை கதவு திறக்கும் போது அங்க ஒரு டாக்டர் இறந்து போன உடம்புல குடலு குந்தாணி அது எல்லாத்தையும் பிரிச்சு வெளியில போட்டுட்டு இருக்காரு. யோ நீயா நாங்க தேடி வந்த ஜேபி? அவன் இல்ல, நான் இங்க இருக்கேன்னு இன்னொரு குரல் கேக்குது. திரும்பி பார்த்தா ஒரு மொட்டை உட்கார்ந்து இருக்காரு. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் ரொம்ப நேரமா காத்திருந்தேன். எது எங்களுக்காகவா? நாங்க இங்க வரப்போறோங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? ரொம்ப நல்லாவே தெரியும். ஆமா நீங்க யாரு? ஆக்சுவலா உன்னோட பாட்டி அந்த டவர்ல இருந்து நிறைய பேரை காப்பாத்தினாங்கல்ல, அதுல ஒருத்தன் தான் நான். அதாங்க சிங்கர் பொண்ணோட பையன் ஒருத்தன் இருந்திருப்பான்ல, அவன் தான் இந்த ஜேபி. ஆனா டவர்ல இருந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னு பாட்டி சொன்னாங்களே, நீங்க மட்டும் எப்படி இன்னும் உயிரோட இருக்கீங்க? அதுவா, சில வருஷங்களுக்கு முன்னாடி ஜிசிகான்னு ஒரு பொண்ணை பார்த்தேன். ஆக்சுவலா அவளுமே ஐரிஸ் காப்பாத்தின அந்த டவர்ல இருந்தா. எப்படியாச்சும் என் உயிரை காப்பாத்துங்கன்னு என்கிட்ட உதவி கேட்டு வரும்போது பாவம் அவளோட இதே நின்னு போச்சு. அதுக்கப்புறம் நாங்க எப்படியோ சிபிஆர்லாம் கொடுத்து அந்த பிள்ளையோட உயிரையும் காப்பாத்தணும். ஒருத்தர் இறந்து போயிட்டு திரும்ப அவங்களுக்கு உயிர் கிடைச்சா அந்த மரணத்தோட சாபத்துல இருந்து நம்மளால நிரந்தரமா தப்பிக்க முடியுங்கிற உண்மையை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இன்னொன்னு, ஒருத்தர் நம்ம சாகடிக்கிறோம் அப்படின்னா அவங்களோட ஆயுட்காலத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்த சில வருஷங்களுக்கு நிம்மதியா உயிர் வாழ முடியும். உடனே ஜானு, எது நான் ஒருத்தர் கொல்லணுமா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஜேபி நீங்க தான் எப்படியாச்சும் எங்களுக்கு உதவி பண்ணி ஆகணும். தம்பி நானே மருத்துவமனைக்கு வந்த ஒரு சில பேரை சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கும் போதே போட்டுட்டேன். அதனாலதான் இப்போ வரைக்கும் உயிரோட இருக்கிறேன். இப்போ ஒரு வழியா எனக்கான ரிட்டையர்மெண்ட்டும் வந்தாச்சு. நான் வீட்டுக்கு போக போறேன். எனக்குன்னு இருக்க கொஞ்ச நெஞ்ச வாழ்க்கைய என்ஜாய் பண்ணிட்டேன். மரணத்தை ஏத்துக்க போறேன். வேற வழி இல்ல, நீயும் அதே மாதிரி மரணத்தை ஏத்துக்கோ அப்படிங்கிறாங்க. ஏய் ஸ்டெப்னி, என்ன அவர் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டு இருக்காரு, நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க? என்னை காப்பாத்த கண்டிப்பா ஏதாவது வழி இருக்கும்ல? இல்லடா மன்னிச்சிரு, அவர் சொன்ன இந்த ஒரு வழி மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப பக்கத்துல இருந்த லின்ன ஹீரோயின் கிட்ட பேசிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அங்க நின்னுகிட்டு இருந்த ஜிம்மி அப்புறம் ஜானா காணோங்க. என்னன்னு பார்த்தா ஜிம்மி தான் ஜானை தனியா கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த பாரு, இது ஒரு பெரிய மருத்துவமனை, கண்டிப்பா உன்னால ஒரு ஆளை கொல்ல முடியாது, அதுக்கு நானும் ஒத்துக்க மாட்டேன். அதனால நீ இறந்து போயிட்ட அப்படின்னா மறுபடியும் உன்னை உயிரோட கொண்டு வர்றதுக்கு நான் உன் உடம்புல இன்ஜெக்ஷனை கொடுக்குறேன். என்ன சொல்ற, இந்த டீலுக்கு ஓகேவா? இதை பண்ணா மட்டும் தான் உன்னால உயிர் பிழைக்க முடியும். ஆரம்பத்துல யோசிக்கிற ஜானு அதுக்கப்புறமா சரின்னு சம்மதிக்கிறான். ஏற்கனவே இவனுக்கும் கடல்னா பெரிய அலர்ஜி இல்லையா, சோ அதனாலேயே ஒரு கடலை மிட்டாயை வாங்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு அறக்கதவை திறக்கிறாங்க. அங்க ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கக்கூடிய மிஷின் இருக்கு. டே ஜிம்மி, நான் இறந்து போனதுக்கு அப்புறமா உடனே என் உயிரை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இவனும் கடலை மிட்டாய மொதக்கு திங்கிறாயா. ஆனா பாருங்க, ஒரு கட்டத்துக்கு மேல இவனுக்கு மூச்சு விடவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ உடனே மாத்து மருந்த கூடுன்னு ஜிம்மி கிட்ட ஓடி வருவான். ஆனா அவன் கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். அப்ப தெரியாதனமா பக்கத்துல இருக்கிற ஒரு சில பட்டன்ஸ் அழுத்தும் போதே அங்க இருந்த சிடி ஸ்கேன் மிஷின் ஆன் ஆயிடுச்சு. கூடவே பவர் லெவல்லாம் அதிகமாகிட்டே இருக்கு. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டோட பவர் அதிகமாகிட்டே இருக்கு. ஜான் இப்ப அதே இடத்துல சுருண்டு விழுந்துருவான். ஆனா காந்த விசை அதிகமானதுனால இந்த ஜிம்மியோட காது, மூக்கு, ஏன் அந்தரங்க பாகத்துல கூட பைப்ல கடுக்கான போட்டிருப்பான் போல. அட் அ டைம்ல இது எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்டால மிஷின் பக்கமா இழுக்கப்படுது. அப்ப தெரியாதனமா ஜிம்மி அங்க இருக்க ஒரு வீல் சேருக்கு பின்னாடி வந்து நிப்பான். வீல் சேரு இரும்பாச்சு. சோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த இடத்துல ரொம்ப அதிகமா இருக்கிறதால அந்த வீல் சேரை மொத்தமா இழுக்கும் போது அதோட பின்பக்கத்துல இந்த ஜிம்மி இருக்கான் இல்லையா, அவன் உடம்பையே சேர்த்து இழுத்து அந்த சிடி ஸ்கேன் மிஷினை கொஞ்சம் கொஞ்சமா நசுக்கி ரொம்ப கொடூரமா அதே இடத்துல ஜிம்மியோட கதையை முடிக்குது. மிச்சம் மீதி உயிரோட இருக்கக்கூடிய ஜானு எப்படியாச்சும் தான் உயிரை காப்பாத்திக்கலாமே அப்படின்னு தவழ்ந்து எப்படியோ ஜிம்மி கிட்ட இருந்த அந்த இன்ஜெக்ஷனை வாங்கி தான் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிப்பான். அப்ப சடனா உள்ள வந்த நர்ஸும், தம்பி என்னாச்சு உனக்கு, எதுவும் ஆகலையேன்னு கேட்பாங்க. நல்லா இருக்கேன்னு இவன் சொல்லி வாயை மூடல. அந்த ஃப்ரீசருக்குள்ள இருந்த ஒரு ஸ்ப்ரிங் அப்படியே அழகா பறந்து வந்து இவன் மண்டையோட அடிச்சு ஜானும் அப்பவே அந்த இடத்துலயே செத்து போயிடறான்யா.
இந்த சம்பவத்தை அங்க வந்த ஹீரோயின், அம்மா, தம்பிக்காரன் இவங்க எல்லாருமே பார்த்து பயங்கரமா பயந்து போயிடுவாங்க. நேரம் போக போக நைட் ஆயிடுச்சு. அங்கிள் இறந்து போனதால அடுத்து ஹீரோயினோட ஃபேமிலி பக்கமா தான் அந்த மரணம் திரும்பும். அதாவது முதல்ல ஹீரோயினோட அம்மா, அடுத்து ஹீரோயின், அதுக்கப்புறமா இந்த தம்பிக்காரன் ஜோசப். அதனால மரணத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது டக்குன்னு ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா. அம்மா, கடந்த 20 ஆண்டுகளா நம்ம பாட்டி ஐரிஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு மர வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒருவேளை அந்த இடம் தான் அவங்களுக்கு பாதுகாப்பானது போல. உடனே இன்னும் நல்லதா போச்சு அப்படின்னா நான் அந்த வீட்டுக்குள்ள போறேன். ஏற்கனவே உங்களை பிரிஞ்சு கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேல நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கேன். ஆனா இதுக்கப்புறம் நான் அந்த மர வீட்டுக்குள்ளேயே வாழ்றேம்மா. என்னால நீங்க இந்த வெளி உலகத்துல நிம்மதியா வாழ்ந்தா போதும். சரின்னு மொத்த பேருமே வண்டியில கிளம்பும் போது சடனா பாட்டியம்மா கொடுத்த அந்த புக் இருக்குல்ல, அதுல ஒட்டி இருந்த காயின் அது தடுமாறி கீழே விழுந்துரும். அந்த நாணயத்தை ஒரு பாட்டியம்மா கையில எடுக்கிறாங்க. இது எதுவுமே தெரியாத ஹீரோயின் காடு மேடெல்லாம் கடந்து ஒரு வழியா அந்த பாட்டியம்மாவோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா அங்க பாருங்க, அங்க இருக்கிற மெயின் கேட்டுக்கு மேல எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ் எல்லாம் கண்ணாப்புன்னு உரசிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கும் தெளிவா தெரிஞ்சு போச்சு, அம்மாவோட கதையை முடிக்கிறதுக்காக தான் அந்த மரணம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு போலன்னு. அதனால பொறுமையா இறங்கி நடந்தெல்லாம் போக வேணாம், வண்டியை வச்சு கதவை உடைக்கலாம்னு வேகமா வண்டியை ஓட்டிட்டு வந்து கதவுல விட்டு ஆட்டி மர வீட்டுக்கு பக்கத்துல வந்து பிரேக் அடிக்கும் போது நம்ம ஹீரோயினோட சீட் பெல்ட்டோட லாக் இருக்கும் இல்லையா, அது இப்ப பாதியா உடஞ்சு சீட் பெல்ட் லாக் ஆயிடுச்சு. அம்மா முடிஞ்ச வரைக்கும் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா இவளை பாருங்க, அம்மா நாங்க இதை பாத்துக்கிறோம், நீங்க முதல்ல வீட்டுக்குள்ள போங்கன்னு சொல்லுவா. சரின்னு இவங்களும் வேகமா இறங்கி கதவை திறப்பாங்க. அதே டைம்ல ஹீரோயின் முதல் முறையா அந்த வீட்டுக்குள்ள வரும்போது லென்ஸ் மூலமா ஒரு பூந்தொட்டியோட கயிறு பாதி அருந்து இருக்கும் இல்லையா, அந்த தொட்டி இப்போ முழுசா அருந்து கீழே விழுந்து நேரா அங்க இருந்த கேஸ் சிலிண்டர் மேல பட்டுரும். அவ்வளவுதான், உள்ள இருந்து கேஸ் லீக் ஆயிட்டு இருக்கு. கொடுமைக்குன்னு அதே டைம்ல வீட்டுக்கு வெளியில இருந்து ஒரு சின்ன தீப்பொறி அல்லேக்கா பறந்து வந்து அந்த மர வீட்டுக்குள்ள போகுது. அம்புட்டு தாங்க, ஒட்டுமொத்த வீடும் கண்ணா புண்ணான்னு வெடிக்குது. ஆனா இந்த லின்னு தான் நெருப்புல மாட்டாலும் பரவாயில்லைன்னு ஜோசப் கீழே தள்ளி விட்டுருவாங்க. இந்த அதிர்வுல ஹீரோயின் ஓடிட்டு வந்த அந்த வேன் இருக்கு இல்லையா, அதுவும் அங்க இருக்கிற குளத்துக்கு பக்கமா சாயுது. தம்பிக்காரன் வேற அங்க இருக்கிற கட்டைக்கு அடியில வசமா லாக் ஆயிட்டான். நல்ல வேலை, இறந்து போனதா நினைச்ச லின்னு இருக்காங்கல்ல, அவங்க தான் உள்ள பூந்து அந்த கட்டையை தூக்கி தம்பிக்காரனா காப்பாத்துறாங்க. பாவம், முகம் வேற பாதி எரிஞ்சு போயிடுச்சு. செல்லம், நீ என்னை பத்தி கவலைப்படாத, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உனக்காக இந்த வீட்டிலேயே வாழ்றேன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க இருந்து ஒரு பெரிய மின்கம்பம் அம்மாவோட மண்டையிலேயே பட்டு பாவம் அதே இடத்துலயே இறந்து போயிடுறாங்க. சரி, அம்மா போயிட்டாங்க, எப்படியாச்சும் ஹீரோனை காப்பாத்தி ஆகணும். ஏன்னா அவ இறந்து போயிட்டானா அடுத்து தம்பிக்காரன் மேல போயிடுவான். சோ வேக வேகமா வண்டிக்குள்ள இறங்கினவன் ஒரு கத்தி எடுத்து ஹீரோனோட சீட் பெல்ட்டை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா பாவம் அவ அதுக்குள்ளேயே தண்ணிக்குள்ள மூழ்கி இறந்தே போயிடுவா. இருந்தாலும் சிபிஆர் கொடுத்து ஒரு வழியா ஹீரோயின் உயிரை காப்பாத்தியாச்சு. இப்போதான் 2 பேருக்குமே நிம்மதி. ஏன்னா ஏற்கனவே அந்த ஜேபி சொல்லி இருப்பார்ல, அடுத்து யார் சாக போறாங்களோ அவங்க இதே நின்றுட்டு மறுபடியும் அவங்களுக்கு உயிர் கிடைச்சா மரணத்தோட சாபத்துல இருந்து தப்பிக்க முடியும்னு. அப்படி பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுமே இப்ப தப்பிச்சிட்ட மாதிரி தானே. இந்த இடத்துல கட் பண்ணா அடுத்த சில நாட்களுக்கு அப்புறமா நம்ம ஜோசப்போட கேர்ள் ஃப்ரெண்டு ஹை ஸ்கூல்ல ஏதோ ஒரு பெரிய மார்க் எடுத்திருப்பா போல. சோ அதுக்காக ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்க. இப்போ அதுல கலந்துக்கிறதுக்காக ஹீரோனும் தம்பிக்காரனும் வந்திருப்பாங்க. அப்ப அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பா உள்ள வராரு. உன் தம்பி உண்மையாவே ரொம்ப நல்ல பையன். பதிலுக்கு ஹீரோயினும், ஆமா ஆமா, அவன் தான் என்ன இறப்புல இருந்து காப்பாத்தினா. ஒரு நிமிஷத்துல டாக்டர் அப்படியே அமைதியாகிறாரு. சந்தேகத்துல ஹீரோயினும், என்னாச்சு, நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா என்ன? இங்கேதான் இந்த டாக்டர் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுவான். என்னன்னா, நீங்க தண்ணீருக்குள்ள மூழ்கி போனீங்க இல்லையா, அப்ப உண்மையாவே நீங்க இறந்து இருக்க மாட்டீங்க, ஒரு ஆழ்ந்த மயக்கத்துக்கு தான் போயிருப்பீங்க. உங்க தம்பி பண்ண சிபிஆரால உங்க உடம்புக்குள்ள இருந்த தண்ணி வெளியேறி இருக்கும். அதனாலதான் மயக்கத்தை விட்டு கண் முழிச்சிருப்பீங்க. மத்தபடி நீங்க முழுமையெல்லாம் இறந்து போகல. ஆத்தாடி, இது என்னடா புது ஆப்பா இருக்குன்னு ஹீரோயினும் தம்பிக்காரனும் வாயை பொழக்கிறானுங்க. இதே டைம்ல மருத்துவமனையில கீழே விழுந்த அந்த நாணயத்தை எடுத்த தாய் கிழவி இருக்கால, அந்த அம்மா ஒரு சில குட்டி பசங்க ஜூஸ் விக்கிறாங்களேன்னு அதை வாங்குறதுக்காக அந்த நாணயத்தை திரும்ப கொடுப்பாங்க. அப்ப கை தடுமாறி அந்த நாணயம் நேரா உருண்டு பக்கத்துல இருக்க தண்டவாளத்தோட ட்ராக்குக்கு நடுவுல போய் லாக் ஆயிடும். அப்ப அந்த வழியா பயங்கர வேகத்தோட ஒரு ட்ரெயின் வருது. ட்ராக் மாறக்கூடிய இடத்துல தான் இந்த காயின் லாக் ஆயிருக்குல்ல. சோ ஒழுங்கா ட்ராக் மாற முடியாம அந்த ட்ரெயின் அப்படியே நேரா நம்ம ஹீரோயினும் தம்பிக்காரனும் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வருது. ஓடுடா கைப்புள்ள அப்படின்னு 2 பேரும் தெரிச்சிட்டு ஓடுறாங்க. கிட்டத்தட்ட கடவுள் புண்ணியத்துல நம்ம ஆளுங்க 2 பேருமே உயிர் பொழைச்சிட்டாங்க. அப்பாடா, ஒரு வழியா மரணத்துல இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம்னு இவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ட்ரெயினோட பேக் சைடுல இன்னும் ஒரு சில பெட்டிகள் எல்லாம் உருண்டு வந்து இடிச்சிருக்கும் போல. அதனால 2-3 மரக்கட்டைகள் அப்படியே பறந்து வந்து ஹீரோயின் மேலேயும் தம்பிக்கார மேலேயும் நிறைய மரங்கள் விழுந்து ரொம்ப கொடூரமா அதே இடத்துல இறந்து போற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. சோ அவ்வளவுதான் கைஸ். எப்படி இருந்தது இந்த படம்? இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். Until signing off, Tamil Vash Universe Guru.